நம்ம கிறிஸ்துவ பாதை அது ஒரே நிலையில் போகாது. ஆமென். பள்ளத்தாக்கு வரும். பள்ளத்தாக்கு தான் நம்ம இங்கிலீஷ் ஆராதனையில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். we are looking at the valley. பள்ளத்தாக்கு வரும், மலை அனுபவம் வரும், கடல் வரும். கடல் அமைதியாக இருக்கும், சில நேரத்தில் கடல் கொந்தளிக்கும், சில நேரத்தில் கடல் அழகாக இருக்கும். அவன் சில நேரத்தில் கடலே நம்மளுக்கு எதிராக நிற்கும். சில நேரத்தில் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரே நிலையில் இருக்காது. ஆனாலும் கர்த்தர் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரே கேரக்டர், ஒரே சுபாவத்தில் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் பலன் கொள்வோம், பலன் அடைவோம். கர்த்தர் நம் தேவன், அவர் எப்பொழுதும் அவர் அதே தேவனாய் இருப்பார், அதே தகப்பனாய் இருப்பார், அதே நல்லவராய் இருப்பார், அதே வல்லவராய் இருப்பார், அதே சமாதான பிரபுவாய் இருப்பார். சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. இதனால உற்சாகப்படுங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அசைவு யாருமே நிறுத்த முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வச்ச நியமித்த திட்டம் அவர் செய்து முடிப்பார். போன வாரம் நம்ம ஸ்தீவனை குறித்து நம்ம ஆரம்பித்தோம். we started about ஸ்தீவன் பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவர் அசாத்தியமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். மேசை பற்றி நம்ம பார்த்தோம். மேசை சொல்லும் போது பந்தி, அந்த பந்தியை பற்றி நம்ம பார்த்தோம். ஆகையால் இதனாலே தொடர்ச்சியாக நம்ம பந்தியை பார்க்க போகிறோம். மேசை, டேபிள். நான் இங்கிலீஷில் டேபிள் நான் போட்டிருக்கேன். நீங்கள் தமிழில் மேசை நம்ம சொல்லலாம், இல்லாட்டி பந்தி கூட நம்ம சொல்லலாம். ஆகையால் நம்ம இப்படி சொல்லும் போது புரிந்து கொள்ளுங்கள், அது பந்தி. ஐ மீன் இட்ஸ் அ டேபிள் மீன் பந்தி. பந்தி அது குறித்து. ஆகையால் ஸ்தீவன் பார்க்கும்போது அவர் அசாத்தியமான காரியம் செய்த ஆரம்பித்தார். and there was no complaint about two things. ரெண்டு காரியத்தை குறித்து ஸ்தீவன் அவர் கவலைப்பட கிடையாது, அவர் வருத்தப்பட கிடையாது. ரெண்டு காரியத்தை கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது. ஒன்றாவது காரியம், ஸ்டீவன் didn't complain about his position. அவர் பொசிஷன் பற்றி ஸ்டீவன் கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது. எல்லாரும் தெரியல ஸ்டீவனுக்கு அதை போன வாரம் நம்ம பார்த்தோம். ஸ்டீவனுக்கு பணிவிடை செய்யும்படிக்கு மேசையில் அவர் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யும்படிக்கு அவர் இந்த ஊழியத்தை கொடுக்கப்பட்டது. அப்போ இவர் நல்ல பேச்சாளர், திறமையாளர். நம்ம பார்த்தோம் இப்படி அவருடைய பேச்சு திறமை, அவருடைய பிரசங்கம் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் வாசிங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் என் மேலே கோவப்பட்டிருப்பீங்க. 53 வசனம் வாசிக்க சொல்லியிருக்காரு. ஸோ 53 வசனம் நீங்கள் பார்க்கும்போது பிரசங்கம், முழு பிரசங்கம் 53 வசனத்தின் பிரசங்கம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் பயங்கரமான பிரசங்கம் பண்ணினவர், சத்தியத்தை விடுவித்தவர். அந்த சத்தியத்தை கேட்டு பிறகு நம்ம பார்க்க போகிறோம். சத்தியத்தை கேட்டு அவர்கள் பேச முடியல, பிரமித்தார்கள். என்ன சொல்றது தெரியாமல் அவர்கள் அங்கே இருந்தார்கள். யாரு? பிரதான ஆசாரியர்கள், பெரியவங்க தெரியுங்களா, சடிசியர்கள். இவங்களாம் பார்த்து பேச முடியல. they couldn't speak. ஆமென். கர்த்தருடைய சத்திய வசனம் வரும்போது சில நாவுகள், சில வாயுகள் அடைக்கப்படும். அல்லேலூயா. அதான் தேவனுடைய வார்த்தை. இது மனுஷனுடைய வார்த்தையில தேவனுடைய வார்த்தை அப்படியாக செய்யும். தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது சில தேவையில்லாத வார்த்தைகள் அதை அடைக்க ஆரம்பிக்கும். அப்போ ஸ்தீவன் ரெண்டு முக்கியமான காரியத்தை குறித்து அவன் கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது, அவரோட பொசிஷனை கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது. என்ன நீங்க அப்போஸ்தலருடைய ஸ்தானத்தில் என்னை வைக்கலன்னு சொல்லி ஸ்தீவன் கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது. இவ்வளவு திறமை இருக்குது, ஐ எம் ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியில் நிறைந்தவனாய் நான் காணப்பட்டேன். அவருடைய ஸ்தானத்தை அவர் சொல்லியிருக்கலாம். ரைட்டா? அப்படிதானே போட்டிருக்குது. அவர் எப்படிப்பட்டவர்? சரி வாசிப்போமே. மேபி நம்ம எல்லாம் மறந்துருப்போம். அந்த வாசிப்போமா? 6வது அதிகாரம், சாரி ஆமாம் 6வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்வோமா? எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா? அந்த பகுதி 6வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆகலால் சகோதர சகோதரிகளே, ஏழு பேரை ஏற்படுத்துவோம். ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் நிறுத்திருப்போம் என்றார்கள். 5வது வசனம். இந்த யோசனை சபை எல்லாருக்கும் பிரியமா இருந்து. 5வது வசனம் ஐயா வாசிங்க. 5வது வசனம். பிரியமா இருந்து அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாய் ஸ்தேவானையும். அப்ப ஸ்தேவானுடைய இன்ட்ரோடக்ஷன் எப்படியா இருந்து? பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் காணப்பட்டது. ஆமென். அது மட்டுமல்ல, விசுவாசம் நிறைந்தவனாய். அப்படிதான் இருக்குதா?
full of faith. விசுவாசம் நிறைந்தவனாய், பரிசுத்தாவை நிறைந்தவனாய், அப்படிப்பட்ட உள்ள மனுஷன், அப்படிப்பட்ட உள்ள தேவ மனுஷன், அவர் வந்து தெரியுங்களா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா இந்த பணிவிடை செய்யற ஊழியத்துக்கு, அப்படின்னா ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் ஸ்டடி 3 வருஷம் முடிச்சுட்டு உள்ளுக்கு வராரு பிரதர். உள்ளுக்கு அப்படிங்களா யாரும் இல்லை தானேங்க. ஓகே, உதாரணம் பார்க்கணும் பயமா இருக்கும். 3 வருஷம் படிச்சுட்டு டிப்ளமா டிகிரி எடுத்து வந்து உட்கார்றாரு. வந்த கையோட எலவஸ் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிரதர் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபுட் ஃபெலோஷிப் இருக்கும்போது நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்க எல்லாரும் சொல்லிட்டோம். சப்புன்னு போச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஊழியம் தான் யாருக்கு? ஸ்தேவான் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஸ்தேவான் ஒருபோதும், 1வது காரியம், அந்த பொசிஷனை குறித்து, அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை குறித்து ஸ்தேவான் கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது. 2வது காரியம், எதை கம்ப்ளைண்ட் பண்ணலனா அந்த ஊழியத்தை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது. என்ன இந்த ஊழியத்தை கொடுக்குறீங்க, நான் வந்து இந்த ஊழியத்தை எதிர்பார்த்தேன், ஆனா நீங்க அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கீங்களே, அங்க பின்னால கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லி ஸ்தேவான் கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது. நான் எப்படி செஞ்சார்னா, மன மகிழ்ச்சியோடு அந்த ஊழியத்தை செய்தார். அவர் வந்து சிறந்த முறையில் செய்தார். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மகிழ்ச்சியோடு செய்தார். அவர் எப்படி செய்தார்? அவர் வந்து என்ன செய்தார்? உண்மையாக சிறந்த முறையில் அவர் செய்தார். He did it well. Hallelujah. Amen. ஆகையால் ஒரு சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி திங்ஸ் யார் ஸ்தீவன் பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு பயங்கரமான உள்ள குணாதிசயங்கள் இருந்தது, ஸ்தானங்கள் இருந்தது. வாசிப்போமா? 8வது வசனம், 8வது வசனம் பார்த்தோம் தானே. 10வது வசனம் 8, 10 மீண்டுமாக நம்ம வாசிப்போம். சேவான் விசுவாசத்தினாலும் ரொம்ப கச்சூர் பண்ணுதா ஓகே. சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும், ஹல்லேலூயா, என்ன செய்தார்? அவர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் அந்த சேவை பணிவிடை செய்யும் போது, அந்த ஊழியம் செய்யும் போது, இந்த 3 வருஷம் வந்த பிரதர் நான் சொல்றேன், அவர் பின்னால வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சேவ் பண்ணிட்டு இருக்கும் போது ஜனங்கள் ஆவியில நிரம்புறாங்க. ஹல்லேலூயா. என்னடா அது முன்னுக்கு வந்து என்னது வாரும் தூய அது பாட்டுட்டு தான் இங்க பிரசன்னம் நிரம்பும். அங்க சாப்பாடு கொடுத்துட்டு பிரசன்னம் நம்பி இருக்குது அங்க பின்னால. ஹல்லேலூயா. இன்னமும் நடந்துட்டு இருக்குது ஸ்தேவானுடைய ஊழியத்துல. அப்ப பரிசுத்த ஆவியால் நிரம்பி என்ன செய்கிறார்? அங்க அவர் அற்புதங்களும் அடையாளம் செய்ய ஆரம்பித்தார் ஸ்தேவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் அந்த மினிஸ்ட்ரியை பார்க்காம, அவர் கொடுத்த பொசிஷன் பார்க்காம, எதிர்பார்க்காம அவர் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியினால் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் அவர் மூலமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 10வது வசனம் வாசிப்போம். 10வது அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் மீண்டும் வாசிங்க. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாது போயிடுது. ஏன்னா அவருக்குள்ள, ஸ்தேவானுக்குள்ள ஒரு பயங்கரமான ஞானம் பொங்கி வழிகிறது. It is flowing out. Hallelujah. நம்ம சாலமோன் மண்டபத்தோட ஞானத்தை நம்ம பார்த்தோம். எப்படி தேவனுடைய ஞானம் வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, வெளிப்பாடுகள் வரும்போது அந்த ஞானமே ஜனங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்துவே ஞானமாய் இருக்கிறார். அந்த ஞானம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஞானம் ஸ்தேவானுக்குள்ள கிரியை செய்து அது கடந்து போகிறது. It is overflowing from Stephen's life. ஓவர்ஃப்ளோ பண்ணும்போது இங்க பாருங்க, அவர்கள் என்னது எப்படி போட்டிருக்குது? they couldn't resist போட்டிருக்குது. எப்படி போட்டிருக்கு தமிழ்ல? கூடாமல் போயிட்டு. என்ன கூடாமல் போயிட்டு? எதிர்த்து நிற்க கூடாமல் போயிட்டு. they couldn't resist it. அப்ப அவங்க எதிர்க்க முடியல. ஏன்னா வருகிறது தேவனுடைய ஞானம். ஹல்லேலூயா. மனுஷன் ஞானம் அதை என்ன செய்ய முடியாது? மனுஷன் ஞானம் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. மேற்கொள்ள முடியாது. மனுஷன் ஞானம் அதை நீங்க டிபேட்டை பாருங்க. டிபேட், இந்த சார்லி கர்க் ஒரு டிபேட், இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சார்லி கர்க்கை வந்து சுட்டுட்டாங்க. சார்லி கர்க் பிரபலமான ஒரு பாலிட்டிஷியன், பேச்சாளர், ஆனால் கர்த்தருக்காக விசுவாசம் உள்ளவர். அப்போ அவர் எதிர்த்து நின்றாங்க, பேசினாங்க. நிறைய காரியங்கள் வந்து தெரியுங்களா, காரியங்கள் வந்து எதிர்த்து பேசும்போது அவர் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் ஞானமும் பயங்கரமான ஞானம், பயங்கரமான ஞானம், கர்த்தர் கொடுத்த ஞானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் மனுஷனுடைய ஞானம், உலக ஞானம் தேவனுடைய ஞானத்தை மேற்கொள்ள முடியாது. அதனால தான் நம்ம சொன்னேன், கர்த்தருடைய ஞானம் வரும்போது அநேக ஞானங்கள் அடைக்கப்படும், அநேக நாவுகள் அடைக்கப்படும். ஹல்லேலூயா. ஆகையால்
ஸ்தேவான் இப்படி வல்லமையாக கிரியை செய்த காரியம் கன்சர்ன் என்ன தெரியுங்களா? அவனோட கரிசனை நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தேவானோட கரிசனை என்ன தெரியுங்களா? அந்த கொடுக்கப்பட்ட அந்த பந்தியின் ஊழியம் அல்ல, இல்லாட்டி பந்தி தலைவர் அந்த பதவி அல்ல. ஸ்தேவான் கரிசனையா இருந்தது இன்னொரு பந்தி. இதான் நம்ம பந்திக்கு நம்ம போக போகிறோம். நம்ம 4 விதமான பந்தியை உங்கள்கிட்ட நான் சொன்னேன். 4 5 எத்தனை வரப்போகுது எனக்கு தெரியல. ஆனால் பந்திக்கு நம்ம போக போகிறோம். ஹிஸ் கன்சர்ன், அவருடைய கரிசனை எல்லாம், என்னோட கரிசனை எல்லாம் இந்த பந்தி மேலே தான், இந்த டேபிள் மேலே தான் நான் கரிசனையாக இருக்கேன். ஆமீன். இந்த டேபிள் கம்யூனியன் டேபிளா, இல்லாட்டி தெரியுங்களா அங்கே அந்த என்னது பந்தியின் டேபிளா, எந்த டேபிள் ஸ்தேவான் கரிசனை செய்தார். அப்படின்னா கவனமாக அவர் நோக்கமாக இருந்தார். அல்லேலூயா. எல்லாம் சில நேரத்தில் நம்மளோட நோக்கம் எல்லாம் எங்கே அது கிடைக்கும், எந்த பதவி கிடைக்கும், எங்கே தெரியுங்களா அந்த ஊழியம் கிடைக்கும், எங்கே இந்த ஸ்தானம் கிடைக்கும், எங்கே இந்த பணம் கிடைக்கும், எங்கே இந்த தெரியுங்களா பதவி கிடைக்கும் சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தில் ஸ்தேவானுடைய கன்சர்ன் எல்லாம் என்ன தெரியுங்களா? another table, இன்னொரு பந்தி, இன்னொரு மேசை மேலே ஸ்தேவான் கரிசனையாக இருந்தபடினாலே ஆமென், இந்த மேசையில் அவர் சிறந்த முறையில் அவர் செய்து முடித்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பந்தி ஸ்தேவான் இருந்த பந்தி. சரி, இங்கே போவோமே நம்ம. முதலாவதாக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தல் 3:20. கொஞ்ச நேரம் இருங்கப்பா, ஒரு நிமிஷம் ஓட்டுருங்கப்பா. 53 வசனத்தை நீங்கள் வாசிங்க, எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். சரி, வாசி கேட்போமா? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் சபைக்கு என்ன செய்கிறார்? அவர் சபையில பேசுகிற வார்த்தை, நிறைய வாட்டி இந்த வார்த்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். வெளிப்படுத்தல் 3:20. ஆண்டவர் சபைக்கு என்ன சொல்கிறார்? நான் வாசப்படி கதவை தட்டுகிறேன். எதுக்குன்னா, நான் இந்த பந்திக்கு வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார். I want to come to this table. அப்ப இந்த டேபிள் மேல நீங்களும் நானும் கரிசனையா இருக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கதவை தட்டுகிறார். லெட்ஸ் மீட் இந்த டேபிள். அந்த டேபிள்ல மீட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த டேபிள் நம்ம மீட் பண்ணுவோம், எல்லாரும் மீட் பண்ணுவோம் சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மேசைக்கு, அவருடைய பந்திக்கு ஆண்டவர் அழைக்கிறார். இன்னைக்கு கடைசி நாட்கள் சபையில, கடைசி நாட்கள் தேவனுடைய குடும்பத்தை கர்த்தர் அப்படியாக அவருடைய பந்திக்கு முதலாவதாக அழைக்கிறார். ஸ்தேவான் கரிசனையா இருந்த பந்தி எது தெரியுங்களா? இதை ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதுகிற நோட்ஸ் எழுதுறவங்க எழுதுங்க. என்னன்னா, he was not concerned about the given table, but he was concerned the table that he should be. திருப்பி சொல்கிறேன், தமிழில் சொல்கிறேன். அவன் கொடுக்கப்பட்ட பந்தி மேலே, மேசை மேலே கரிசனை அல்ல, அவன் இருக்க வேண்டிய மேசையில் கரிசனையாக இருந்தான். எத்தனை பேர் புரியுது என்ன சொல்கிறேன்னு? திருப்பி சொல்கிறேன். கொடுக்கப்பட்ட மேசை மேலே அவன் கரிசனையாக இல்லை, ஆனால் இருக்க வேண்டிய மேசையில் கரிசனையாக இருந்தான். என்ன மேசை தெரியுங்களா? அது என்ன பந்தி தெரியுங்களா? தேவனுடைய பந்தி. He was not concerned about the given table, but he was the concerned about the table that he should be. இருக்க வேண்டிய பந்தி என்ன தெரியுங்களா? தேவனுடைய பந்தி. இன்னைக்கு நீங்களும் நான் நம்மளோட கான்சென்ட்ரேட் எல்லாம் என்ன தெரியுங்களா? தேவன் நமக்குன்னு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சங்கீதம் 23ஆவது அதிகாரம் 5வது வசனம் அழகாக ஒரு பந்தியை பற்றி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த சங்கீதம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த வாரம் கூட கடந்து போக போகிறோம். நிறைய ரகசியங்கள் இருக்குது இந்த 5வது வசனத்தில். வாசிப்போமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். You have prepared a table before me in the presence of my enemies. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். நீங்க இப்பெல்லாம் கேள்வி வரும், பந்தி 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 ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, என்ன பந்தி? அதுல தண்டூரி சிக்கன் இருக்கா, மொசரேலா சீஸ் இருக்குதா, சரிங்களா? வேற என்னது? அல்லேலூயா. அதுல என்ன இருக்குது? தேங்காய் பால் அப்பம் இருக்குதா? என்ன இருக்கு? சப்பாத்தி இருக்குதா? சப்பாத்தி ரொம்ப லோ பிரதர். இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி நம்ம கரிசனையாக நம்ம இருக்கிற வேலை, தேவன் கொடுக்கிற பந்தி எப்படிப்பட்ட பந்தி என்று நாம் இந்த நாளிலே பார்க்க வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, இதிலே எனது பழைய ஏற்பாட்டிலே ஒரு பந்தி தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். தெய்வீக கூடாரத்தில், நல்லா கவனிங்க, தெய்வீக கூடாரத்தில் யாத்திராகம் 25ல் ஆண்டவர் அந்த தெய்வீக கூடாரத்தை செய்யும் போது அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவர் 3 காரியத்தை வைக்க சொன்னார். மோசஸை ஏற்படுத்தி வைக்க சொன்னார். ஒன்றாவது என்னன்னா, பொன்
என்னது, பொன் கொத்து விளக்கு, கோல்டன் லேம்ப் ஸ்டாண்ட், பொன் கொத்து விளக்கு. அப்புறம் இன்னொரு காரியம் தூபவர்க்கம், இன்சென்ஸ். இன்னொரு முக்கியமான காரியம் அந்த இடத்துல வைக்க வேண்டியது ஒரு மேசை. அந்த மேசை மேலே அப்பத்தை வைக்கணும் என்று ஆண்டவர் சொன்னார். அதுதான் ஷோ பிரெட். அப்போ இந்த மேசை எதுவும் இருக்கக்கூடாது, அந்த மேசையில் அப்பம் மட்டும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே கட்டளையிட்டார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், அந்த மேசைக்கு நான் வருகிறேன் உன்னிடத்தில் பேசும்படிக்கு. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படின்னா அந்த மேசை என்ன, எப்படிப்பட்ட மேசை? தேவ பிள்ளைகளே, சேவான் இருந்த மேசை, தேவன் ஏற்படுத்தின மேசை. அந்த மேசையில என்ன இருக்குதுன்னா, கர்த்தர் நமக்குன்னு கொடுக்கிற வெளிப்பாடு அங்க காத்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை காத்து கொண்டு, இதெல்லாம் பாருங்க, பேசும் போதெல்லாம் இங்கிலீஷ் ஆராதனையில் பேசின காரியம், பைபிள் செல்ல பேசின காரியம், சரிங்களா? இப்போ எல்லாம் கனெக்டடா இருக்குது. இது மூன்ற காரியத்தை வரவங்க உங்களுக்கு தெரியும் என்ன பேசி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி. ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று நமக்கு நன்றாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் ஸ்தேவான் என்ன செய்கிறார், இந்த மேசையிலே அவர் பிரியமாய் இருந்து இந்த மேசையிலே ஸ்தேவான் களி கூறுகிறார். ஆமென். Stephen enjoying the table that God has prepared rather than man prepared. அல்லேலூயா. மனுஷன் ஏற்படுத்தின மேசை காட்டிலும், ஊழியத்தை காட்டிலும், மற்ற காரியங்கள் காட்டிலும் ஸ்தேவான் களி கூர்ந்தது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய பந்தி. அந்த பந்தியில தான் ஸ்தேவான் களி கூர்ந்தார். நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதிக்கங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, when you enjoy the presence of God. ஆமென். எங்க இருக்குது, எங்கேயோ எழுதி வச்சிருந்தேன். When your joy is the table of the Lord, you will enjoy the table of serving. திரும்ப சொல்றேன், when your joy, உங்களுடைய மனமகிழ்ச்சி கர்த்தருடைய பந்தியா இருந்தால் உங்களுடைய சேவையின் பந்தி மகிழ்ச்சியாக இருக்கும். புரியுதா? திரும்ப சொல்றேன், when your joy is in the table of the Lord, கர்த்தர் நமக்கு வைத்த பந்தி, அப்பனா ஜெபம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வார்த்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த நேரத்தையும் பந்தியும் நம்ம அதை என்ஜாய் பண்ணோம்னா, நம்ம அது எப்படி சொல்றது, மனமகிழ்ச்சியாக நம்ம அதுல களி கூர்ந்தோம் என்றால், சேவை செய்கிற மேசையில நாம் சிறந்த முறையிலே களி கூர்ந்து நாம் செய்வோம். ஆமென். You will enjoy serving. Enjoy the table of serving. அப்படின்னா எந்த ஊழியம் கொடுத்தாலும் அதை மனமகிழ்ச்சியாக நாம் செய்ய ஆரம்பிப்போம். அதனால தான் ஸ்தேவான் மனமகிழ்ச்சியோடு செய்கிறார் பணிவிடை, அந்த 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 பந்தியின் சேவையை, அந்த கொடுக்கப்பட்ட ஊழியை எப்படி மனமகிழ்ச்சியாக செய்கிறார் தெரியுங்களா? ஏனென்றால் தேவனுடைய பந்தியிலே அந்த மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டவன். அல்லேலூயா. அப்ப தெரியுதுங்களா அந்த அந்த வித்தியாசத்தை? எப்படியாக ஸ்தேவான் தெரியுங்களா, இப்படியாக கர்த்தருடைய பந்தியிலே இருந்து என்ன செய்கிறார், அவர் களி கூறுகிறார். பாருங்க 23வது வசனம், 23வது அதிகாரம் 5வது வசனம் மீண்டுமாக நம்ம வாசிப்போமா? 23:5. பந்தி ஆயத்தப்படுத்துகிறீர். ஓகே, என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அப்படின்னா பாருங்க, கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நமக்குன்னு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு சபை இல்லாட்டி மற்றவங்க உங்களுக்குன்னு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு காரியத்தை வச்சிருப்பாங்க, அது ஒரு பந்தியாக இருக்கிறது. இன்னைக்கு உலகம் நமக்குன்னு சில பந்திகள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும், ரைட்டா? ஆனா இந்த பந்தி, நான் சொல்லுகிற பந்தி, the first table I'm talking about, the first table that Stephen enjoyed, ஸ்டீவன் களி கூர்ந்த பந்தி கர்த்தரே ஏற்படுத்தின பந்தி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். God prepares this feast. கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு பந்தியா இருக்கிறது. அப்ப அந்த 23வது அதிகாரத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, சத்துருவானவன் முன்பதாக அவர் பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்பனா சத்துருவானவன் சில பந்தியை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பான். அப்ப அவனும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். அப்ப நம்ம இங்க தேவனுடைய பந்தி இங்க இருக்குது. தேவனுடைய பந்தி தெரியுங்களா, ஜபத்தின் பந்தி. அவர் பேச போற இடம், அவர் நம்மோடு கூட எடைப்பட போகிற இடம், நம்மோடு கூட தெரியுங்களா அந்த நேரத்தை களி கூறுகிற இடம். அவர் ஆசைப்படுறார், அவர் விருப்பப்படுறாரு, என் பையன் எப்ப என்கிட்ட பேசுவான்னு சொல்லி அந்த பந்தியில் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். என் பையன் எப்ப தெரியுங்களா என் கூட களி கூறுவான்னு காத்து கொண்டு இருக்கிறாரு. அவர் இருதயத்தில் எல்லாம் வச்சிருக்கிறாரு, பேசும்படி மகன் எப்ப பேசுவான்னு சொல்லி அவர் இருதயத்தில் எல்லாம் வச்சிட்டு இருக்கிறாரு, காத்து கொண்டு இருக்கிறார் அந்த பந்தியில.
உங்களுக்கு கர்த்தர் வார்த்தை வைத்திருக்கிறார், சொல்லும்படி கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார் அந்த பந்தியில. ஆனா சத்துருவான் என்ன செய்யறான்? வேற பந்தியும் ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறான், வேற பந்தியும் அவன் வைத்திருக்கிறான். அந்த பந்தி ஒரு வித்தியாசமான பந்தி. சத்துருவானவன் எப்பொழுதும் தேவனுடைய பந்தி காட்டிலும் அப்படியே என்ன செய்வார்? அவர் அழகா கொடுக்க பார்ப்பார் வேற பந்தியை. ரைட்டா? ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய பந்தியில் மெக்டி இருக்கணும், நம்ம சொன்னது போல மெக்டி பந்தி இருக்கணும், கேஎஃப்சி பந்தி இருக்கணும், டொமினோஸ் பந்தி இருக்கும். இப்போ பந்தி வீட்டுக்கே வந்துடுது. ஒரு கால் ஒரு தட்டுனா பந்தி வீட்டுக்கே வந்துடுது. அப்படிப்பட்ட பந்தி. ஸோ கீரைக்கறி பந்தி, ரசம் பந்தியெல்லாம் போச்சு. ரைட்டா சொல்கிறது? இது நல்ல பந்தியெல்லாம் போகுது. ஸோ ஒன் ஆஃப் த டேபிள் பாருங்க, பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் மோர் ஆன் தி அதர் டேபிள். மற்ற பந்தியின் மேலே ஜனங்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க, அது கவர்ச்சியாக இருக்கிறது. அந்த பந்தி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஜனங்கள் பாராட்டுவார்கள், ஆனாலும் நீங்க அதை செய்யாதீங்க. நீங்க தெருவில் போயிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, அது மனுஷனுடைய பாராட்டு கிடைக்கும், ஆனா நீங்க அப்படி செய்யாதீங்க. அப்ப ஆண்டவர் இந்த பந்திக்கு போகாதீங்க என்று சொல்லி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகளே, பெருமையின் பந்தியில சில நேரத்தில் நம்ம உட்கார ஆசைப்படுவோம், இல்லாட்டி சில இடங்கள்ல பெரிய பெரிய மனுஷனோடு கூட உட்கார நம்ம ஆசைப்படுவோம், அந்த பந்தியில உட்கார ஆசைப்படுவோம். சில நேரத்தில் நம்ம தெரியுங்களா, துதியின் பந்தி, துதி பந்தினா துதி ஆராதனை பந்தி இல்லை, நம்மளுக்கு புகழ்ச்சி வருகிற பந்தியில உட்கார நம்ம ஆசைப்படுவோம். அப்போ அங்கே உட்கார்ந்தாதான் நம்மளை பிரதர் வெரி குட் பிரதர், அவங்க கூட அந்த பிரதர் கூட போனால் எப்போதும் என்னை பார்த்துட்டு ஓ வெரி குட் பிரதர் சொல்லுவார். அதுக்காகவே ஒரு கூட்டம் போவோம் அவர் பின்னால். ஏன் தெரியுங்களா? அவர் கூட இருந்து பயங்கரமாக செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிற உள்ள பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற கூட்டமும் இருக்கும். அப்போ நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த துதி, எதிர்பார்க்கிறோம் அந்த பாராட்டு, எதிர்பார்க்கிறோம். சில இடத்துல கேட்டு கைத்தட்டல் வாங்கிக்கோ. கைத்தட்டுங்க. யார் கைத்தட்டல்? யாருக்கு சொல்லுங்களேன்? யாருக்கு கைத்தட்டல்? மனுஷனுக்கு கைத்தட்டல். ஸோ இப்படிப்பட்ட பந்தியிலே நம்ம உட்கார்ந்துருக்கலாம். சில பேர் எப்படிப்பட்ட பந்தியில் உட்கார்ந்துருப்பாங்க தெரியுங்களா? பாவத்தின் பந்தியில் உட்கார்ந்துருப்பாங்க, டேபிள் ஆஃப் சின். இந்த பந்தி கவர்ச்சியாக இருக்கும். இந்த பந்தி அவங்கள தெரியுங்களா ஒரு பாண்டேஜ் கட்டுக்குள் கொண்டு போக ஆரம்பிக்கும் இந்த பந்தி. ஆக சத்துருவனும் இன்னொரு பந்தியை அவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க. ஆனால் ஸ்தேவான் இப்படிப்பட்ட தெரியுங்களா, ஸ்தேவான் ஞானம் நிறைந்து தெரியுங்களா வல்லமையாக தேவனுடைய வார்த்தையை அவன் விடுவிக்க ஆரம்பித்தான். சரி, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நாம் போவோமா? நம்ம படிக்க வேணாம், உங்களுக்கு நான் அப்போஸ்தலர் 7 எடுத்து வச்சுங்களேன். ஸ்தேவான் இந்த பந்தியிலே இருந்தபடினாலே, ஸ்தேவான் இந்த பந்தி நான் சொல்லுகிறேன், இந்த பந்தியை நான் பேசுறப்ப தேவனுடைய பந்தியில இருந்தபடினாலே, தேவனுடைய பிரசன்னத்திலே களி கூர்ந்தபடினாலே, அவர் கரிசனெல்லாம் ஊழியம் இல்லை, கரிசனெல்லாம் பொசிஷன் இல்லை, கரிசனையெல்லாம் பட்டம் இல்லை, எனக்கு என்ன ஊழியத்தை கொடுப்பாங்க அது மேலே இல்லை. ஆனால் ஸ்தேவானோட கரிசனையெல்லாம் நான் தேவனுடைய பந்தியில நான் இருப்பேன்னு சொல்லி அவன் ஆவியிலே நிறைந்தவனாய் காணப்பட்டான், ஞானத்திலே நிறைந்தவனாய் காணப்பட்டான். இதிலே வளர்றார். இன்வர்ட்லி he was growing. ஆமென். க்ரோ பண்ணும்போது பாருங்க, ஸ்தேவான் பேசுகிறார். யாருக்கும் தெரியல, அவங்க கேட்டிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல ஸ்தேவானோட பிரசங்கத்தை. அப்போஸ்தலர்கள் கேட்டிருப்பாங்களா இல்லையா தெரியல ஸ்தேவானோட பிரசங்கத்தை. ஏன்னா அடப்பாங்கரையில் வேலை செய்கிற பிரசங்கத்தை யார் கேட்டிருப்பா? ஆனால் ஸ்தேவான் கர்த்தர் நிறுத்தினார். ஆமென். நிறுத்தும் போது அந்த அப்போஸ்தலர் 7:1 53 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, ஸ்தேவான் படிப்படியாக ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கிறார். ஆமென். ஆபிரகாம் எப்படி தேவன் நடத்தினார்? யார் ஆபிரகாம்? நீங்க விசுவாசத்தின் தகப்பன், the father of faith நீங்க சொல்றீங்களே யூதர்களே அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் 12 கோத்திரத்துக்கு போறாரு. 53 சுருக்கி சொல்றேன், 53 நம்ம படிக்க வேணாம். 12 கோத்திரத்துக்கு போறார். கோத்திரத்திலிருந்து எங்க போறாருன்னா யோசேப் கதைக்கு போறாரு. யோசேப் கதையிலிருந்து எங்க போறாரு? மோசே கதைக்கு போறாரு. அங்க மோசே முக்கியமான நபர். ஏன் தெரியுங்களா? அங்க ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு ஸ்தேவன் மேல, நீ மோசேயை தெரியும் தூஷணமா பேசுற, நீ மோசே தூஷணமா பேசுற, இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றி இந்த தேவாலயத்தை உடைக்க பார்க்கிற அப்படின்னு சொல்லி அவங்க தேவ தூஷணம் சொல்லி ஸ்தேவனை பிடிச்சிட்டாங்க. அப்ப மோசஸ் கொண்டு கடைசியில் தாவீதை பத்தி பேசுறாரு. தாவீது முடிஞ்சோடனே சாலமோன் பத்தி பேசுறாரு. சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறார் என்று அங்க சொல்லுகிறார். ஆமென். ரொம்ப நல்லா முக்கியமான இடத்துக்கு ஸ்தேவான் வந்துட்டார். பயங்கரமான ஒரு பிரசங்கம் தெரியுங்களா, பயங்கரமான ஒரு பிரசங்கம். எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி என்ன தெரியுங்களா, நம்ம போன வாரம் சொன்னது போல இவங்க பேபி கிறிஸ்டியன், இவங்களுக்கு பெரிய பைபிள் இல்லை, பெரிய யூடியூப் இல்லை, பெரிய பிரசங்கியார் இல்லை. ஆனால் ஸ்தேவான் அழகாக ஞானத்தோடைய அங்கே பேசுகிறார்.
ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் எங்க ஃபாலோ பண்றீங்களா? அப்ப கடைசியாக பிரசங்கத்தை முடிக்கிற வேளையில ஸ்தேவான் எங்க தெரியுங்களா முடிக்கிறாரு? அவர் சொல்றாரு, தேவாலயத்தை என்னது தேவாலயத்தை சாலமோன் கட்டினான், ஆனால் தேவன் சொல்லுகிறார் அவர் எங்க தேவாலயத்திலே வாசம் செய்வார் என்று சொல்லிட்டு. வாசிக்கிறீங்களா? 47-53. சாலமோனே அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். கையில செய்யப்பட்ட ஆலயத்துல அவர் வாசம் பண்ண போகிறதில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. வானம் எனக்கு ஐசாயா 60 அதிகாரத்தை இவர் எடுக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை நீங்கள் கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். இப்ப ஸ்தேவான் அழகாக சொல்றார், தேவாலயம் கட்டப்பட்டது, நீங்களாம் அந்த தேவாலயத்தில் இருக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க. ஆனா அந்த தேவாலயத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்க நாங்க இருப்பேன்னு சொல்றாரு. எங்க கட்டின நீங்க கட்டின தேவாலயத்தை நான் இருப்பேன்னு சொல்லி எங்க ஆண்டவர் பேசுகிறார். அப்ப ஸ்தேவான் அழகாக அந்த உண்மையான கருப்பொருள் கொண்டு போறார். என்ன அர்த்தம்னு சொல்லி கொண்டு போறாரு. இப்ப நீங்களும் நானும் கவனமாய் கேட்கிறது போல ஆவியானவர் நம்மளை எங்க கொண்டு போறார் இந்த பிரசங்கத்தை. போன வாரம் பிரசங்கம், இந்த வாரம் பிரசங்கம், ஆவியானவர் எங்க கொண்டு போறார் கவனமாய் கேட்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் கொண்டு போவார். ஸ்தேவான் அப்படியாக கொண்டு போறார். தேவாலயம் கட்டப்பட்டது, ஆனால் தேவாலயம் தேவன் இல்லை. அப்ப அந்த ஆலயம் என்ன இருக்குது சொல்லி வாசிங்க. 51 வாசிட்டீங்களா? 51 வாசிங்க. ஓகே, போச்சு. பயங்கரமான பிரசங்கம். நான் அப்படி பண்ணனா போச்சு. வாசிங்க. இருதயத்திலும் உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து எங்க வந்துட்டாருன்னா, எங்க ஆலயத்தை பேசி இப்ப எங்க எதிர்த்து நிக்கிறீங்க, நீங்க பரிசுத்த ஆவியை எதிர்த்து நிக்கிறீங்கன்னு சொல்லி ஸ்தேவான் எங்க கொண்டு போறாருன்னா பரிசுத்த ஆவி கொண்டு போகிறார். இப்ப அந்த ஆலயத்துல யாரு வாசம் பண்றாருன்னா, நீங்கள் எதிர்த்து நிற்கிற பரிசுத்த ஆவியானவர். You are resisting the Holy Spirit. Amen. Hallelujah. ஏன் தெரியுங்களா? ஆலயம் மாறிடுச்சு. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனம் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க சீக்கிரமாக. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப எங்க கொண்டு போறாருன்னா பாருங்க, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. இப்ப நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள் ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்று ஸ்தேவான் அழகாக அங்க ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். ஆமென். அந்த ஆவியானவர் இப்ப கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் என்னோடு கூட கிரியை செய்து கொண்டிருக்கிறார் சொல்லி இங்க ஸ்தேவான் இங்க அழகாக சொல்லுகிறார். எப்படி இந்த வெளிப்பாடு வந்தது? எப்படி இந்த வெளிப்பாடு அழகாக ஸ்தேவான் கொடுக்க முடிந்தது? பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று அழகாக கொடுக்க முடிந்த ஒரே காரியம் ஸ்தேவான் எங்க இருந்ததுனால, அங்க வெளிப்பாடின் பந்தியில இருந்தபடினாலே, அந்த முத பந்தி. இதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். லவர்ஸ் ஆஃப் காட் திருச்சபை மக்களே, நீங்களும் நானும் என்னை சேர்த்து கரிசனையா இருக்க வேண்டிய பந்தி தேவனுடைய பந்தி மட்டுமே. இதுல நீங்க கவனமா இருக்கும்போது, கர்த்தருடைய பந்தியில் பிரசனத்தில் நான் இருக்கணும், கர்த்தருடைய பிரசனத்தில் நான் வாழணும், அவருடைய வார்த்தை அந்த பிரசனத்தில் நான் பெற்றுக்கொள்ள கவனமாக இருந்தால், நீங்களும் நானும் கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று கனெக்ட் பண்ண முடியும். ஸ்தேவான் கனெக்ட் பண்ண முடிஞ்சு. ஏன் தெரியுங்களா? ஆவியிலே நிறைந்தவனாய் காணப்பட்டான். அவன் பந்தி எல்லாம் தேவனுடைய பிரசனம். அதே போல நீங்களும் நானும் கர்த்தருடைய பந்தியிலே பிரசனத்தில் இருக்கும்போது ஆவியானவர் பேசுகிறதெல்லாம் அந்த பந்தியிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10 வசனத்தின்படி என்ன நடக்கும் என்றால், ஆவியானவர் ஆழத்திலேருந்து எடுத்து நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த பந்தியில தான் அவர் கொடுப்பார். ஆமென். வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவனுடைய ஆழங்களையும்
ஆராய்ந்திருக்கிறார். அப்ப தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் நானும் அவர் பந்தியில கரிசனையா இருக்கும்போது, அவர் பந்திக்கு போகும்போது, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், பந்தி சொல்லும் போது என்னது? தேவனுடைய பிரசனம். ஆமென். ஜெபம், தேவனுடைய பிரசனத்தில் இந்த வேத வாசிப்பு, அவரோடு கூட இருக்கிற நேரம். ஆமென். இங்கிலீஷில் வந்து வந்து நான் சொன்னேன் the 40 அவரோடு கூட இருக்கிற அந்த பிரசனம், தெய்வீக பிரசனம். ஆமென். இதில் நீங்களும் நானும் இருக்கும்போது என்ன நடக்கும் என்றால், ஆவியானவர் ஆழத்திலேருந்து எடுத்து கொடுப்பாராம். ஆமென். பிரியாணி சாப்பிடும் போது, பிரியாணி என்னது? பிரியாணின்னு சொல்லுவாங்க, அது பானையா, அண்டாவா? அண்டா. பிரியாணி அண்டா வந்து நீங்கள் மேலோட எடுத்தால் சோறு தான் வரும். அந்த பீஸ், லெக் பீஸ் எல்லாம் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. என்ன வெளிப்பாடு, நான் கூட எழுதலைங்க. ஸோ அப்போ உள்ளுக்கேந்து எடுத்து வரும்போது சிறந்தது வரும். அதே போல் அவருடைய பந்தியில் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு சிறந்ததை கொடுக்க ஆரம்பிப்பார். நான் let me tell you, நான் சொல்கிறேன், சாட்சியாக சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன், யூடியூப் காட்டிலும், ஆமென், பிரபலமான பிரசங்கியார் காட்டிலும் ஆவியானவர் ஆழத்திலேருந்து கொடுக்கிறது பயங்கரமானது. பயங்கரமானது. இன்னைக்கு நான் ஆயுதம் பண்ணும்போது இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு நான் பிரமித்தேன். ஆவியானவரே, என்ன ஆவியானவரே இதுன்னு சொல்லிட்டு. ஆமென். அவர் ஆழத்திலேருந்து அவர் என்ன செய்வார்? உங்களுக்குன்னு கொடுப்பார். ஆமென். உங்களுக்கு தனிப்பட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அது எடுத்து கொடுப்பார். நீங்க பார்க்கும்போது நீங்க பிரமிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் ஸ்தேவான் பொங்கி வழியிறாரு, ஞானத்தினால் பொங்கி வழியிறாரு, ஆவியிலே பொங்கி வழியிறாரு. ஏன் தெரியுங்களா? அவர் பந்தியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, தேவனுடைய பந்தியை. அதனால தான் அவர் கவலைப்படல, என்ன கொடுத்துட்டு போங்க, நான் என்ஜாய் பண்றது இன்னொரு பந்தி, வேற பந்தி, அதை நான் களி கூறுகிறேன். அப்ப இது மேல எனக்கு கரிசனை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பந்தி முக்கியமான பந்தியாக இருக்கிறது. ஆமென். இந்த சத்தியத்தை நம்ம பார்ப்போமா? இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இன்னைக்கு நினைக்கிறேன் வெள்ளனியாக நான் முடிச்சிடுவேன் நினைக்கிறேன். இன்னைக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? லூக்கா 10வது அதிகாரம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 10வது அதிகாரம் 38லேருந்து 42 நம்ம வாசிப்போமா? லூக்கா 10 38லேருந்து 42. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதை. ரெண்டு சகோதரி என்ன செய்கிறாங்க? அவங்க இயேசுவை என்ன செய்கிறாங்க? கூப்பிடுறாங்க வீட்டுக்கு. they invited Jesus to the house. ரைட்டா? ஆமென். சரி, வாசிங்களேன். அது 38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். பாருங்க, மார்த்தாள் மார்த்தாள் தானே ஒரு ஸ்திரீ, இயேசுவை வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். பாருங்க, நம்மளுடைய வீடு சொல்லும் போது நம்ம என்ன பார்த்தோம்? நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த வீடு, இந்த வீடு. ஆமென். நம்ம நம்மளுடைய வீடு பற்றி பேசல, நம்ம இந்த வீடு பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். இந்த வீட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எசப்பா நீங்க வாங்கன்னு சொல்லி நம்ம அழைத்திருக்கிறோம். ரைட்டா? நமக்குள்ள எல்லாம் தேவன் வந்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம வீட்டில் அழைச்சிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளத்திலும் அவர் வாசம் செய்கிறார். ஆவியானவர் வாசம் செய்கிறார். ஆனா இந்த கதையில எப்படி மரியாள் மார்த்தாள் அழைத்தது போல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ரெண்டு விதமான காரியம் நடக்குது. நம்ம வீட்டிலும் இந்த வீட்டில் ரெண்டு விதமான காரியம் நடக்க ஆரம்பிக்கும். அதான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு முத பந்தியை வாசிங்க. ரெண்டு விதமான பந்தி இங்க பார்க்கலாம் இந்த கதையில. ஆமென். வாசிங்க 39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தில் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாள் என்ன செய்கிறாள்? அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஏற்றுக்கொண்டோம். நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஆனா நமக்குள்ள வாசம் செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாள் போல நம்ம என்ன செய்வோம்? அவருடைய பாதத்திலே உட்காருகிறோம். அதான் முத பந்தி, the first table. இன்னைக்கு ரெண்டு டேபிள் நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பந்தி என்ன செய்யறா? அவ இயேசு கிறிஸ்து பாதத்தில் உட்கார்றா. இதான் முத பந்தி. அப்ப அடுத்த பந்தி, இன்னொரு பந்தி, மார்த்தா என்ன செய்யறா? 40வது வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகள். நல்லா இருக்கு வார்த்தை, பற்பல வேலைகள். வாசிங்க. பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தா. மிகவும் பற்பல வேலை செஞ்சும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே
என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து ஆ. உமக்கு கவலை இல்லை. கவலை இல்லையா? இங்கிலீஷ்ல வாசிங்க யாராவது. மார்த்தா மச் சர்விங், அவ என்ன பணிவிடை செய்யறா? வேற பந்தியை அவர் மேல கரிசனையா இருக்கிறா, வேற காரியத்திலே கரிசனையா. ரெண்டு பேரும் இயேசுவை நோக்கி அவர்கள் பணிவிடை செய்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒரு பந்தியில் இருக்கிறாங்க. என்னன்னா எப்படியாவது நான் சர்வ் பண்ணணும், இயேசுவை சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு the connection is with Jesus. நாம் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டோம். ஆனாலும் நாம் சில நேரத்தில் மார்த்தாளை போல நம்ம என்ன செய்கிறோம்? இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும், இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். பற்பல 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 வேலை தெரியுங்களா, அதுவே கரிசனையா இருக்கும் போது என்ன தெரியுங்களா நடக்கும்? என்ன நடக்கும் தெரியுங்களா? வாசி, என்ன நடக்கும்? என்ன போட்டிருக்குது? அவள் வாசிங்க. இந்த இத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்களா? வாசிங்களா யாராவது? ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? இல்ல அந்த பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, ஆமென், வருத்தம் அடைகிறா. யாருக்காக? நான் சொல்றேன், யாருக்காக செய்யறா? இது ஆண்டவருக்காக செய்யறான், இயேசுவுக்காக செய்யறான். ஆமென். சில நேரத்தில் அநேக நம்ம சொல்ல ஸ்தேவான் கொடுத்தது பந்தியின் ஊழியங்கள், அந்த வேலை கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பந்தி ஸ்தேவான் வருத்தத்தோட செய்யல, சந்தோஷத்தோட செஞ்சான். ஆனால் இவ இயேசுக்காக தான் செய்யறா. ஆனால் எப்படி செய்யறா? வருத்தத்தோட செய்யறான். கவனிங்கள், ஆண்டவருடைய பந்தியில் இல்லாதவர்கள் இங்க வருத்தத்தோட செய்வார்கள். வருதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப கர்த்தருடைய பந்தி தான் முதல் பந்தி, தேர்ந்தெடுக்க வேண்டிய பந்தி. இந்த பந்தி சரியாக இருந்தால் இந்த பந்தி என்ன செய்யும்? மனமகிழ்ச்சியோடு செய்ய ஆரம்பிப்போம். ஆனா இவனை செய்யறா மார்த்தா, அவள் முதல் பந்தியில கரிசனை வைக்காம அந்த இரண்டாவது பந்தியில சமைச்சு போடணும், இயேசுவுக்கு சமைச்சு போடணும். சோறாக்கியாச்சு, கறியாக்கியாச்சு, கீரை இன்னும் பெரட்டல, கீரையே வெட்டல, கீரை வெட்டுறவ கால்படியில கிடக்குறான். அப்ப எப்படி சமைச்சு முடிக்கிறது சொல்லி வருத்தம் அடைகிறா இவ மார்த்தா. கவனிங்கள், இயேசுவை பந்தியில இல்லாதவர்கள் வருத்தம் அடைவார்கள். அப்ப ஊழியத்தில் வருத்தம் வரும், மற்ற வேலைகளிலே பந்தியிலே வருத்தம் வரும், பிரச்சனைகள் வரும், சினம் வரும், கோபம் வரும், இதெல்லாம் வரும். ஏன் தெரியுங்களா? காரணம் தேவனுடைய பந்தி முதலாவதாக உட்கார கிடையாது. ஆமென். உங்கள்ட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், என்னோட அஸ்தி பாரம் ஊழியம் கிடையாது. இந்த இடத்துல எடுத்தா கூட நான் கர்த்தருக்காக மனமகிழ்ச்சியாக ஓடுவேன். ஏன்னா அஸ்திபாரம் யார் தெரியுங்களா? கர்த்தர். இட் இஸ் காட். ஊழியம் கொடுக்கிறது கர்த்தர். ஆமென். அழைத்தவர் கர்த்தர். ஒளிந்து கொண்ட தாவீதை இழுத்து கொண்டு வந்தது கர்த்தர். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் செய்யும் போது நம்ம அஸ்திபாரம் இது கிடையாது. இட்ஸ் நாட் திஸ். நம்மளுடைய அடையாளம் இது கிடையாது. நம்ம அடையாளம் தேவன். our identity is God and God alone. ஆகையால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இதுதான் பேசுகிறார். முதல் பந்தி நம்ம என்ன செய்ய வேண்டும்? மரியாள் செய்தது போல தேவனுடைய பந்தியில அவர் உட்கார்றார். என்ன பந்தி தெரியுங்களா? ஆண்டவர் ஆயத்தம் பண்ணப்பட்ட பந்தி. ஆண்டவர் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. மரியாள் அதை கேட்க கவனமா இருக்கிறார். மரியாள் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் வீட்டுக்கு வந்துட்டாரு, சமைக்கிறது பிறகு பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு அவ உட்கார்றா இங்க கீழே இந்த பந்தியில சாப்பிட்றா மரியாள் சாப்பிட்டு தெரியுங்களா மனமகிழ்ச்சி அடைகிறான். அதனால தான் அடுத்த பகுதியில் நீங்க பார்க்கலாம், மரியாள் அந்த அலபஸ்தர் ஜா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஐயோ, பரிமள தைலத்தை என்ன செய்யறா? ஒட்டைக்கிறா. அவ்வளவு விலை உயர்ந்த பரிமள தைலத்தை உடைத்து இயேசு பாதத்தில் ஊத்துறா. அதான் யூதாஸ் கேட்கிறான், என்னது இது ஏழை கொடுத்திருக்கலாமே கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், இவள் என்னுடைய அடக்கத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறாள். she is preparing for my burial. எப்படி மரியாளுக்கு தெரிஞ்சிச்சு அடக்கத்துக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் எதுன்னு? பாதத்திலே உட்கார்ந்தவள் வெளிப்பாடை அறிந்து கொண்டாள். சோ நீங்க பாதத்தில் நீங்களும் உட்காரும் போது கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் பாஸ்டரோட வாழ்க்கையில மட்டுமல்ல, ஊழியக்காரங்க வாழ்க்கையும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிஸ்னஸ்ல, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தெரியுங்களா வேலையில, எல்லா காரியத்திலும் கர்த்தர் வெளிப்பாடை கொடுத்து நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். யோசேப்பு அப்படிதான் கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். யோசேப்போட ஞானம் பயங்கரமான ஞானம். அப்ப கர்த்தர் அந்த ஞானத்தினால் யோசேப்பை நடத்தினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் நடத்துவார். ஆகையால் நீங்கள் ஊழியத்தில் வந்துதான் இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்வீங்கன்னு அப்படி கிடையவே கிடையாது.
அவருடைய பந்தியில மரியாள் உட்கார்ந்திருந்தா, மரியாள் பெற்றுக்கொள்றா சாப்பாடை பெற்றுக்கொள்ளும் போது அங்க மீகோரைங்க காய்கறி வெட்டுறதெல்லாம் மறந்துட்டான். இது எல்லாத்தையும் மறந்துட்டான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மார்த்தா இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை நோக்கி ஆயத்தம் பண்ணினாள். மார்த்தா தான் சொன்னப்ப மார்த்தா. மரியாள் இயேசுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நோக்கி பார்க்க ஆரம்பித்தாள். இங்கிலீஷில் எப்படின்னா, Martha was looking upon the physical Jesus, but Mary was looking at spiritual Jesus. Amen. The inward Jesus. எனக்கு அவர் உள்ளான காரியம், அவர் இருதயம் நான் அறிந்து கொள்ள வேண்டும். So it's not about our doing. நம்ம இயேசுக்காக என்ன செய்கிறோம் காட்டிலும் இயேசுடைய இருதயம் என்ன என்று சொல்லி அந்த பந்தியில் உட்கார வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் புரியுதல் என்ன சொல்ல வர்றாரு? ஆகையால் இதுதான் சிறந்த பந்தி, முதல் பந்தியாக இருக்கிறது. வாசிப்போமா தொடர்ந்து 41. மார்த்தாளே மார்த்தாளே, மார்த்தா நிறைய காரியத்தை குறித்து கவலைப்படுற. மார்த்தா நிறைய காரியத்தை குறித்து நீ கவலைப்படுற. இந்த காரியம் அந்த காரியம் அந்த காரியம் எல்லாம் கவலைப்படுற. நீங்க ஆண்டவர் நம்ம மத்தியிலே பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். நீ நல்ல பங்கு ஒன்றி தெரிந்து கொள். வாசிங்க. மரியாள் அது விட்டுருங்க. நல்ல பங்கு வாசிங்க. அப்புறம் தேவையானது ஒன்றே. முதல்ல என்ன பார்த்தோம்? பற்பல நிறைய காரியத்தை அவன் நோக்கி போறான். இது செய்யணும் அது செய்யணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஆண்டவர் தெரியும் இதெல்லாம் பார்த்து பண்ணு 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 பண்ணு. சட்டி சத்தம் இதுவரை கேட்குது எனக்கு தெரியும் தெரியும் தெரியும். சில பேர் சட்டி சட்டம் கேட்கணும்னு சொல்லி அடிப்பாங்க பாருங்க சட்டியை. பார்த்துருக்கீங்களா? அப்போதான் வந்து யாராச்சும் வந்து வேலை செய்வாங்களாம், யாரோ உதவி செய்வாங்களாம், சரிங்களா? சட்டு பட்டா பட்டா படான்னு சட்டம் அடிக்கும். இயேசுக்கு கேட்டுச்சு. ஆனால் மரியாளுக்கு இயேசுவோட சத்தம் ஒண்டி தான் கேட்குதாங்க. அது சட்டி சத்தம் மரியாளுக்கு கேட்கவே இல்லை. எப்படியோ போனீன்னு எனக்கு கேட்க வேண்டியது இயேசுடைய வார்த்தை. அல்லேலூயா. வாசிங்கப்பா. அவள் மரியாள் விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். விட்டு இங்கிலீஷில் வாசிங்க. She chosen a good part. One thing is needed. Good path. Which will not be taken away. உங்க மத்தியில் மினிஸ்ட்ரி எடுக்கப்படும், பொசிஷன் எடுக்கப்படும், இன்னைக்கு பாஸ்டராக இருக்க அந்த பாஸ்டர் பட்டம் எடுக்கப்படும், எல்லாம் போவோம். நல்ல பங்கு ஒன்றே, அது எடுக்கப்படாத உள்ள பங்கு அவருடைய பிரச்சனை மட்டுமே. அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவர் அந்த நல்ல பங்கு, எடுப்படாத பங்குக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். யாருமே பெற்றுக்கொள்ளாத பங்கு, பயங்கரமான ஞானம் அவருடைய பந்தியிலே காத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Now church, choose the right table, choose the best table. என்ன டேபிள் தெரியுங்களா? அவருடைய டேபிள் தான், அவர் ஆயத்தம் பண்ற டேபிள் தான். அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது மற்ற எந்த டேபிள் வந்தாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆமென். அதில் கரிசனை பண்ண மாட்டீங்க. சந்தோஷமாக நீங்களும் நானும் செய்ய ஆரம்பிப்போம். அல்லேலூயா, ஆமென். முதல் சொன்னது போல ரெண்டாவது டேபிள் போவோமா? சொல்லி நான் முடிச்சிடுறேன். முதல் சொன்னது போல கொஞ்சம் நான் இன்ட்ரோ கொடுத்தேன். பிசாசானவன் அவன் என்ன செய்வான்? இன்னொரு டேபிள் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் டேபிள் த லார்ட்ஸ் டேபிள். ஆனால் பிசாசானவன் அவன் என்ன செய்வான்? இன்னொரு டேபிள் நமக்காக அவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பான். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அவனும் செட் பண்ணுறான். ஏன்னா நம்ம சொன்னது போல சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவன் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவரோட பிரசனம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் பந்தி சொல்லும் போது அவர் ஆயத்தம் பண்ணப்பட்ட பழங்கள், ரைட்டா? இந்த விருட்சத்தினுக்கான எல்லாரையும் புசிக்கலாம்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு ஆடாமை வாழ்க்கை, ரைட்டுங்களா? ஹி ஹஸ் ப்ரிப்பேர். அந்த தோட்டத்தில் அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு. என்ஜாய் பண்ணு அடாம் என்ஜாய் பண்ணு. எவ்வளோ பழம் இருந்திருக்கும் நம்மளுக்கு தெரியல. ஒரு தோட்டத்தில் டூசோன் டுரியான் தான் இருந்திருக்கும், சரிங்களா? இந்த பழம் தான். ஆனால் அங்கே எல்லா பழமும் அடாம் நீ சாப்பிடலான்னு சொல்லி. ஆனால் இன்னொரு டேபிள் திறந்தாரு, புக்கா டேபிள் பண்ணாரு. மக்களே 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 வாங்க 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 மக்களே, காய்ஸ் வாங்க காய்ஸ் ப்ரொமோ பண்ணாரு. ஆண்டவர் எல்லா பழத்தையும் சாப்பிட்டாரு சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு கொடுக்க பழம் இப்போ நாங்கள் எங்கள் கம்பெனி நாங்களுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு நாங்கள் பாலிஷ் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த பழத்தை. இது உங்களுக்காக ஆயுதம் பண்ணப்பட்ட பழம். எவ்வளோ ப்ரொமோ பண்ணியிருப்பான் தெரியுங்களா?
அந்த இடத்துல என்ன டிக்டாக் அவன் பயங்கர ப்ரோமோ பண்ணியிருக்கான். வாங்கிட்டாங்க, சாப்பிட்டாங்க. ரைட்டுங்களா? அதான் சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் சேல்ஸ்மேன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். அவன் சேல்ஸ் பண்ணிட்டான், சேல்ஸ் எடுத்துட்டான், பழத்தை கொடுத்துட்டான், ஏவாள் சாப்பிட்டாங்க. அப்போ பிசாசானவன் நம்ம எடை போடக்கூடாது, அவன் தந்திரமானவன். ஆடாமேவாலே விழுந்துட்டாங்க. அப்ப நமக்கு இந்த பந்தியை அவன் வைத்திருப்பான். கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசு ஏற்படுத்தின பந்தியிலே நான் மலையில போட்டிருக்கேன், தமிழ் எனக்கு தெரியல, இங்கிலீஷ் எனக்கு தெரியல. ஜீனாவா இருக்காதீங்க. தெரியுமா ஜீனான்னு? தெரியுமா? அது ஒரு தவறா பேர் பார்த்தினது. ஜீனா அப்படி தெரியுங்களா? ஜீனானா அது அப்படியே அதே விளாண்டுக்கிட்டு தெரியுங்களா? இப்போ நாய்க்குட்டி இருக்குல்ல, நாய்க்குட்டி என்ன செய்யும், வந்து அப்படியே விளாண்டுக்கிட்டு நம்ம விளாண்டுக்கிட்டு தெரியுங்களா? அப்படி ஜீனாவாக இருக்கும். தெரியுங்களா? அப்படியே இது. அப்போ அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விளாண்டு பார்ப்போம், கொஞ்சம் தொட்டு பார்ப்போம், கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம், கொஞ்சம் தெரியுங்களா? அப்படி அப்படியே ஐயோ எல்லாம் பந்தி இலையை போட்டுச்சுன்னா பிசாசு ஊருக்கா ஒண்டி தொட்டுக்குவோம் சொல்லிட்டு தொட்டு. அதான் ஜீனா. ஊருக்காவை தொடுவோம், அப்புறம் அப்பளுப்பு பேக்கெட் தொடுவோம், திறப்போம், அப்புறம் ஒன்றுன்னா வர ஆரம்பிக்கும். அதான் ஜீனா பண்ணக்கூடாது. டேனியலுக்கு அப்படிதான் வந்து ராஜாவின் பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டது. ரைட்டா? ஆனால் டேனியல் நான் தொடவே மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தான். ஏன் தெரியுங்களா? கொஞ்சம் கூட நான் இதில் வந்து அப்படியே விளாட போகிறதில்ல, தொட போகிறதில்ல. ஏன் தெரியுங்களா? கொஞ்சம் தொட்டனா அது வந்து என் வாழ்க்கையாக மாறிவிடும். அதான் சொல்கிறேன், பிசாசு கொடுக்குற பந்தி கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட வேணா அந்த விளையாட்டு வந்து வினையாக மாறிவிடும். அப்போ பிசாசு வச்சிருப்பான் நம்மளுக்குன்னு. அது கவர்ச்சியாக இருக்கலாம், அது நல்லா இருக்கலாம், யாருமே பார்க்காம இருக்கலாம், யாருமே பார்க்கல, நல்லா இருக்கு எனக்கு இது அப்படின்னு சொல்லி கவர்ச்சிகரமாக இருக்கலாம் அந்த டேபிள். கவனிங்கள், ஆபத்து, டேஞ்சரஸ். மார்க் மை வேர்ட், இட்ஸ் டேஞ்சரஸ். நம்மளே பார்க்குறோம், விளைவுகள் நம்ம பார்க்குறோம். டேஞ்சரஸ். பிசாசு கொடுக்குற பந்தியிலே டோன்ட் எவர் பிளே. சாம்சன் விளாண்டான், சாம்சன் கண்கள் புடுங்கப்பட்டது. அப்படி தானே? யோசேப் என்ன செஞ்சாரு? யோசேப்புக்கும் வந்தது டேபிள். என்ன டேபிள்? டேபிளில் போட்டிப்பார் மனைவி. ஜோசப் என்ன செய்கிறாரு? ஓடுறாரு, இந்த பந்தி எனக்கு வேணாம். ஆமென். பாருங்க, கொஞ்சம் கூட யோசேப் இடம் கொடுக்கல, ஓடுறாரு ஜோசப். துணி பிடிச்சி இழுக்கிறோம், வாடா, துணியை விட்டு போடுறாரு ஜோசப். அப்படின்னு நினைத்தீங்களா? கொஞ்சம் கூட இந்த பந்தியில் நான் உட்கார போகிறதில்லை. ஆமென். ஸோ என்னோட ரெண்டாவது பந்தியில் உங்களுக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தெரியுங்களா? பிசாசு அவன் கொண்டு உங்களுக்கு வருவான். லவ்வர்ஸ் ஆஃப் காட் சர்ச் பீப்பிள் கொண்டு நிப்பாட்டுவான், உங்கள் முன்பாக வரும். நீங்கள் விருப்பப்படாதெல்லாம் உங்கள் முன்பாக வரும், உங்களுக்கு விரிச்சு காமிப்பான். இதான் பாருப்பா உனக்கு வச்சிருக்கேன், எவ்வளோ பழம் இருக்கு. ஆனால் அந்த ஒரு பழம் பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க, அப்படி ஷைனிங்காக இருக்கும். அந்த பழத்தை சாப்பிட்டு பாருன்னு சொல்லி கொண்டு வருவான். கவனமாயிருங்கள். சாப்பிட்டா ஐயோ, சாப்பிட்டா ஐயோ. சரி, ஓகே, நம்ம முடிப்போமா? ஃபர்ஸ்ட், your concern is not the ministry table, your concern is meeting table. ஆமென். நம்மளுடைய கரிசனை அவருடைய பந்தியாக இருக்க வேண்டும். மீண்டுமாக நம்ம அவர் பந்திக்கு போவோம். ஆமென். அந்த பந்தி உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பந்தி. ஆமென். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பந்தி. ஆகையால் ஆயத்தம் பண்ணப்பட்ட உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பந்தி காட்டிலும் உங்களுக்கு நீங்கள் இருக்க வேண்டிய பந்தியிலே நீங்கள் நானும் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை எப்படியாக ஆசீர்வதிப்பார். மரியாதை கதை போய் வாசிங்க, தியானிங்க, நிறைய காரியம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமென். இன்றைக்கி எவ்வளோ காரியம் செய்கிறோன்னு முக்கியம் கிடையாது. இன்றைக்கி நான் ஊழியம் செய்கிறேன், இங்கே போகிறேன், அங்கே வரேன், எல்லாம் செய்கிறேன். இதை காட்டிலும் இயேசுவின் பாதமே என்னுடைய அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதே போல் உங்களுடைய அஸ்திபாரமும் அவருடைய பந்தியாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படியாக நம்ம ராபோஜன் எடுக்க போகிறோம்.